ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வந்து லெட்ஜர் லெசன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லெட்ஜர் லெசனில் வந்து புக் பேக் கொஷின்ஸ்க்கான சம் எக்ஸசைசஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன்னும் கொடுக்கல. ஸோ அதை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரையல் பேலன்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ சைட் பை சைடு எல்லோரும் என்னை வந்து சப்சிடரி புக்ஸ் 1 கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 6 தட் இஸ் சப்சிடரி புக்ஸ் போஸ்ட் பண்ணலான்ற பிளான். ஸோ சப்சிடரி புக்ஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வரைக்கும் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஆஃப் ஸ்டடி. ஸோ அக்கௌண்டன்சிலையும் நம்ம வந்து யூனிட் 5 வரைக்கும் படித்தது பார்த்திங்கன்னா பேசிக் அக்கௌண்டன்சியில் என்ன பண்ணுவோம், ஜேர்னல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜேர்னல்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜேர்னலில் இருக்கிறத லெட்ஜரில் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ லெட்ஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு மேலே வந்து ட்ரையல் பேலன்ஸ் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அக்கௌண்டிங் சைக்கிள் ப்ராசஸ் படி we will be moving to the topic final accounts. பட் நம்ம அக்கௌண்டன்சியில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான பேசிக் திங்ஸ் எல்லாமே நம்ம 11th படிப்போம். ஸோ அந்த டாபிக் பார்த்திங்கன்னா சப்சிடரி புக்ஸ். ஸோ ஜேர்னலில் நம்ம சப்சிடரி புக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்சிடரி புக்ஸ் எதுக்காக பண்ணுறோம் என்ன எல்லாமே வந்து இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். So let's move on to the introduction topic. Business entities. So introduction. Business entities carry on transactions of different nature. The types of transactions depend on the nature of business and management policy. Many transactions may be of a repetitive type, that is similar nature of transactions take place repeatedly in a business entity. Therefore transactions can be classified and grouped conveniently according to their nature. ஸோ இது வரைக்கும் மீனிங் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஜேர்னலில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஜேர்னலில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜேர்னல்லேருந்து எப்படி நம்ம லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது, இது வரைக்கும் இந்த பேசிக் திங்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஜேர்னலில் போடும்போதே நம்மளுக்கு வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதில் பேசிக்காக பார்த்தோன்னா ஒரு கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுனா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ். ஸோ சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் நடக்கும் இல்லையா, இது வந்து பேசிக்காக நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்க்குறது என்னென்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடக்கும். ஸோ நார்மலாக சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனால் கிரெடிட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு பர்சன், ஸோ அந்த பர்சன் ஆர் அந்த கம்பெனி நேம், ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது பர்சன் ஆர் கம்பெனி நேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன்னா எந்த பர்சனுக்கு பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இதெல்லாம். ஸோ இது வந்து சேல்ஸில், ஸோ கிரெடிட் சேல்ஸ் நடந்ததுன்னா யாருக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பர்சன்ஸ், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் வி மஸ்ட் நோ. அண்ட் பர்ச்சேசஸ் பண்ணால் எந்த பர்சனுக்கு இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கடனுக்கு நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பர்ச்சேசஸ் எல்லாமே ஒரு ஜேர்னல் கொஷின் நம்ம போடும்போது, ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் எக்கச்சக்கமான நார்மல் சேல்ஸ் இருக்கும், கிரெடிட் சேல்ஸ் இருக்கும், நார்மல் பர்ச்சேசஸ் இருக்கும், கிரெடிட் பர்ச்சேசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதை கன்வீனியண்ட்டாக குரூப் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த ஒரு ஜேர்னல் பார்க்கும்போது இதில் எவ்வளோ சேல்ஸ் எவ்வளோ பர்ச்சேசஸ் யாருக்கு என்ன பண்ணியிருக்கோன்றது தெரியாது. அதனால தான் நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் லெட்ஜரில் போடுறோம். ஆனால் கிரெடிட் விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு யாருக்கு எந்த பர்சனுக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வர வேண்டியிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் நான் கட்டணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சப்சிடரி புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல. ஸோ கன்வீனியன்ட் நேச்சரில் நம்ம ஒன்றொன்றுத்தையும் நம்ம வந்து குரூப் பண்ணுவோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஜென்ரலி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஆஃப் 2 types, கேஷ் அண்ட் நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன், நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ கேஷ் கொடுத்து ஒரு பொருளை வாங்குவோம், கேஷ் வாங்கிட்டு ஒரு பொருளை விற்போம். இதை தவிர்த்து வேறு என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னா கடன் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ கிரெடிட் வழியாக நம்ம டிரான்சாக்ஷன்ஸை நடத்துவோம். ஸோ கிரெடிட்னா என்னன்னா கூட்ஸை வந்து கடனுக்கு வாங்குவேன். ஐ மீன் தட் நான் இன்னும் 20 days கூட்ஸ்க்கான மணியை பே பண்ணிவிட்டு
எடுத்துக்கிறேன், இல்லை 30 டேஸில் பே பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லி கடனுக்கு நம்ம அலோவ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம கடனுக்கு நம்ம கூட்ஸை வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ பேசிக்காக இது எதுக்கு நம்ம இந்த 2 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், பேசிக்காக எதுக்கு கிரெடிட் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், எதுக்கு கடனுக்கு நம்ம கொடுப்போம்னா, பிஸ்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே கஸ்டமர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம வந்து வி மஸ்ட் கிராப் த கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராப்னா நம்ம கஸ்டமர்ஸை நம்ம பக்கம் இழுக்கணும். அப்போ நம்ம கஸ்டமர்ஸை நம்ம பக்கம் இழுக்கணும்னா நம்ம நிறைய விஷயங்கள், ஒன்று அந்த பொருளுக்கான ப்ரைஸை கம்மி பண்ணி வைக்கணும். ஸோ ப்ரைஸை கம்மி பண்ணி விற்றா அது கண்டிப்பாக நடக்கிற சாத்தியம் கிடையாது, நம்ம தான் லாஸ்க்கு போகும். அதுக்கு பதிலாக அந்த பொருளுக்கான அதே ப்ரைஸ், ஸோ இப்போ நான் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கேன்னா, ஸோ ஸ்டேஷ்னரி கூட்ஸ் வந்து நான் வேறு கடைக்கு விற்கிறேன், ஒரு வேறு பர்சன்ஸ்க்கு விற்கிறேன்னா, அவங்களுக்கு பேசிக்காக அவங்க பல்காக வாங்கும்போது அவங்களுக்கு நான் கடன் உதவி கொடுத்தா அவங்க ஜஸ்ட் நம்மளை நம்பி நம்மக்கிட்ட வந்து இன்னும் வாங்குவாங்க. அது வந்து எப்படி நடக்கும்னா, ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம கிராப் பண்ணுறதுக்காக நம்ம கடன் உதவி கொடுப்போம். கடன் உதவினா என்னென்னா, ஒரு பில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, இந்த பில்லில் நீங்கள் 30 டேஸ்க்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும், இந்த பொருள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் 30 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு பணம் வந்து ஆகணும், இப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுவேன். ஸோ இது இன்வாய்ஸ் ஆகட்டும், பில்லாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கடன் உதவி கொடுக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் சேர வருவாங்க. ஸோ கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கேன் பி grouped in one category and credit transactions in another category. ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ், கேஷ் பேமெண்ட்ஸ். ஸோ கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவேன், கேஷ் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது ஒரு டைப்பு. another டைப் வந்து credit transactions. Thus, in practice, for easy, convenient, speedy and appropriate maintenance of accounts, the main journal may be subdivided in such a way that separate book is used for each category or group of transactions which are repetitive and sufficiently large in number. Each subdivision of the books is a special journal and a book of primary record or a book of primary entry or a book subsidiary book. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து மணிங்கிற பர்சன் கம்பெனியில் இருக்காங்க, கஸ்டமராக இருக்காங்கன்னா, அந்த மணிங்கிற பர்சனுக்கு அந்த ஒரு மந்த்தே வந்து நான் நிறைய சேல்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ வந்து அதில் நான் வந்து ஒரு சில டைம் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ், கேஷ் சேல்ஸ் பண்ணியிருப்பேன், ஒரு சில டைம் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஐ மஸ்ட் நோ ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர், எனக்கு வந்து இப்போது அந்த பர்சனுக்கு நம்ம எவ்வளோ பணம் கடனுதவி கொடுத்துருக்கோம், ஸோ கிரெடிட்டில் எவ்வளோ கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம், கேஷில் எவ்வளோ கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோன்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது அதை நான் கன்வீனியன்ட் நேச்சரில் வச்சா தான் நான் பார்த்தாலே தெரியும் எனக்கு இந்த பர்சனுக்கு இவ்வளோ மணி எனக்கு கட்டணும் அவங்க, ஸோ நம்ம இவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஜேர்னல் பார்த்தா எனக்கு தெரியாது, லெட்ஜர்ஸ் பார்த்தாலும் தெரியாது, ஏன்னா லெட்ஜர்ஸில் நம்ம எந்த ஒரு கிரெடிட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் திங் தான் இந்த சப்சிடரி புக்ஸ். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, புக்ஸ் ஆஃப் ப்ரைம் ரெக்கார்ட் ஆர் புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி, இல்லை சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக சப்சிடரி புக்ஸ்ன்னு சொல்லுவோம். பிகாஸ் ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் திங்ஸ் இருக்கும், அதை வந்து நான் வந்து செப்பரேட் பண்ணி கன்வீனியன்ட் நேச்சரில் கொடுக்கறது தான் சப்சிடரி புக்ஸ். Journal entries are not passed when the records are made in subsidiary books. When journal is the only book of prime entry, it is possible for only one bookkeeper to enter transaction in it at a time. In case of business entities having large volume of transactions, one person cannot do all the recording work by himself. There is a need for subdivision of the bookkeeping work, leading to a subdivision of a journal into parts or subsidiary journals. ஸோ இப்போ ஜேர்னல் போடுறோம், நம்மளே ஒரு 15 ட்ரான்சாக்ஷன்ஸ் இது வரைக்கும் ஒரு 12 to 10 ட்ரான்சாக்ஷன்ஸ் போட்டிருப்போம், நம்மளால் வந்து அந்த 10 ட்ரான்சாக்ஷன்ஸ் போட முடியும். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் என்டிட்டிஸில் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனால் ஜேர்னல் என்ட்ரிஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஆனால் ஜேர்னல் என்ட்ரிஸ் பண்ணும்போது சப்சிடரி புக்ஸ் அந்த பர்சனால் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் நடக்கும்போது, பெரிய பிஸ்னஸ்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ்லலாம் அந்த ஒரு பர்சனாலேயே அட் அ டைம் எதையுமே பண்ண முடியாது. அதனால் சப்டிவிஷன் ஆஃப் ஒர்க் நடக்கும். ஸோ இவங்க வந்து பர்ச்சேசஸோட என்ட்ரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்க சேல்ஸ் என்ட்ரிஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்க வந்து ஜேர்னல் பார்த்துப்பாங்க, அப்படிங்கிற ஒரு சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் நடக்கும். ஸோ இதுதான் பேசிக் அபவுட் சப்சிடரி புக்ஸ். ஸோ மெயினாக நம்ம சப்சிடரி புக்ஸை வந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, நம்ம இந்த மாதிரி கிரெடிட் வழியாக நம்மளுக்கு நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, பேசிக்காக பர்ச்சேசஸ் சேல்ஸில் நடந்த டிரான்சாக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு.
So let's move on to the topic meaning of subsidiary books. Subsidiary books are subdivisions of journal in each of which transactions of similar nature are recorded. These are the books of prime entry. Instead of recording in one journal, the transactions are recorded in a number of prescribed books. ஸோ சப்சிடரி புக்ஸ்னால் என்னென்னா மெயினாக சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ஜேர்னல்ஸில் போடக்கூடிய ஒரு பர்ச்சேசஸ் சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸோட சப்டிவிஷன்ஸ் தான் சப்சிடரி புக்ஸ். இதில் வந்து நம்ம சிமிலர் நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸாக ரெக்கார்ட் பண்ணுவோம். பர்ச்சேசஸ் மட்டும் இருக்கும், கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். சேல்ஸ்னால் சேல்ஸ் புக்குக்கு தனியாக சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் நடந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். இது வந்து புக்ஸ் ஆஃப் ப்ரைம் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் பேசிக்லி நம்ம இதுதான் புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரியில் தான் வரும். ஏன்னா இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்டு போவோம். அதுதான் வந்து செகண்டரி ப்ராசஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்கார்டிங் ஒரு ஜேர்னலில் நான் எல்லாத்தையும் போட்டு எனக்கு கன்ஃபியூஷன் வரதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் புக், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் அதுக்கான அந்தந்த புக்கை நான் பண்ணும்போது, ஸோ சேல்ஸ்னால் சேல்ஸ் புக் மட்டும் இருக்கும், பர்ச்சேசஸ் புக் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புக் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அதுக்கான ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் வி ஹாவ் டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா வி ஹாவ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ பர்ச்சேசஸ் புக், அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் புக் டாபிக் போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டாபிக் டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ்ன்ற செப்பரேட் டாபிக் போடுறேன். ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங் வி மஸ்ட் நோ. ஸோ இந்த டாபிக் தனியாக போடுறேன். அதுக்கப்புறமா அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறமா நம்ம சம்ஸ் பார்ப்போம். பிகாஸ் பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஜேர்னல் ப்ராப்பர். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது நம்ம கற்றுக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கலாம். சீக்கிரமாக நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பிகாஸ் ஐ எம் கெட்டிங் தோஸ் திங்ஸ் இன் யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த யூடியூப் ஸ்டுடியோவில் எனக்கு எல்லாமே தெரியுது. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பர்சன்டேஜ் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ பிக் மோட்டிவேஷன் ஃபார் மீ. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.